கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? தன்னோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல விதமான வளர்ச்சி உண்டா என்று எதிர்பார்க்குற உங்களுக்கு உறுதியாக இந்த 2026 நல்ல விதமான வளர்ச்சிகள் உண்டு. உங்களை ஈஸியாக ஒரு 4 வார்த்தை நல்லா பேசுனா நீங்கள் அன்புக்காக இறங்கிடுவீங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து வானத்திலிருந்து குதிக்கிற மாதிரி உங்களுக்கு குதிப்பாங்க. அப்போ அவங்க தான் ரியாலிட்டியாக அன்பு போலக்குன்னு அவங்கள நினைப்பீங்க. அதுலேயும் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் நடந்த விஷயங்கள். ஸோ இதுலேருந்து ஒரு மாற்றம் உண்டா, ஒரு ஏற்றம் உண்டானா உறுதியாக உண்டு. இப்போ குரு பயிற்சியாகவே வரார், ஒரு வில் பவரோடு வரார். ஸோ அது வந்து உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நிறைய தன்னம்பிக்கை கொடுக்கும். கடன் பிரச்சனை மீள்வதற்கான மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்புகள்லாம் உண்டு. எலெக்ஷனில் போட்டி இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்கன்னா, உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த வருடம் 2026 எலெக்ஷனில் நீங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம். அதே போல் பெண்களுக்கு உள்ள மன அழுத்தம், மன போராட்டம், மனசு விட்டு பேச முடியல, பேசுனா ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சு நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கன்னா, அதே போல் கடகராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ இந்த 2026 குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பது உண்மை. பொதுவாகவே கடகராசிக்கு இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உள்ளே வருவார். அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடம். அதே போல் பூச நட்சத்திரக்காரங்கள் போராட்டத்தை மட்டும் சந்திச்சுக்கிருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் உறுதியாக பலவிதமான நன்மையை கொடுக்கப்படும். இப்போ மற்றவங்களுடைய பிரச்சனை, மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது, மற்றவங்களுடைய குடும்ப பிரச்சனை போய் தலையிறது, ஸோ இதிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். உலகெங்கும் இருக்கும் நமது பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும், உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற எல்லாம் வல்ல சிவபெருமான் இந்த 2026 உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 365 நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்ன, உங்களுக்கு நடக்கப் போகின்ற செயல்பாடுகளில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு நான் ரொம்ப துல்லியமாக கண்டித்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய அடிப்படை வாழ்க்கையில் வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் துல்லியமாக எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது கவலைகளை மட்டும் மனசுக்குள்ளே நிறையா வச்சுக்கிட்டு கடந்து செல்வோமா செல்ல மாட்டோமா, என்னடா வாழ்க்கை வாழ்வோம், எப்படா இந்த வாழ்க்கையை சமாளிப்போம், இந்த கூட இருக்கவங்களுடைய ஒரு சூழ்ச்சியும் புரிஞ்சுக்கிற முடியல, அவங்களுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிற முடியாமல் சிக்கி தவிக்கிறோமே அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிற பல நபர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிமயத்தை கொடுத்துட்டு, வளர்பிறை சந்திரன் போல் வளர்ச்சியை கொடுத்துட்டு, தன்னோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல விதமான வளர்ச்சி உண்டா என்று எதிர்பார்க்குற உங்களுக்கு உறுதியாக இந்த 2026 நல்ல விதமான வளர்ச்சிகள் உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் முன்னேற்றம் உண்டு. மன அழுத்தங்களை விட்டு வெளியே வருவதற்கான ஒரு பாக்கியம் உண்டாக போகுது. கிட்டத்தட்ட இந்த 2026 உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். சில விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ இருந்தாலும் அதிகமான கவனம் இருக்கானா இல்லை, அதிகமான கவனத்தை விட உங்களுடைய லைஃப்பில் அதிகமான மாற்றங்கள் இருக்குது, நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2026 உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் அப்படியே இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்க்குறீங்க. ஒரு பக்கத்தில் இருக்கவங்கள ஃபுல்லாரையும் எல்லோரும் என்ன நினைக்கிங்கன்னா, தான் கூட பிறந்தவங்க, தன்னுடைய தோழன் தோழி, தன்னுடைய நட்புக்காக முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புறீங்க. அந்த நம்பிக்கை வச்ச ஒரே ஒரு காரணத்துக்காண்டி உங்களை புரட்டி போட்டு எடுக்கிறாங்க. திறமை இருந்தும் தன்னுடைய அத்தனை விதமான திறமைகளையும்
முழுமையாக வேலை பார்க்குற இடத்துல கொடுத்தும் அதுக்கான மதிப்பு கிடைக்கலங்கிற வருத்தத்தில் தான் அதிகமாக இருப்பீங்க. இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் உங்களை ஈஸியாக ஒரு 4 வார்த்தை நல்லா பேசுனா நீங்கள் அன்புக்காக இறங்கிடுவீங்க. அன்பான பாசத்தை காட்டினா நீங்கள் ஒரு தாய் போல் குழந்தைகள் எப்படி தாய் வந்து தான் பட்னியாக இருந்தாலும் தான் கூட இருக்கவங்க தன்னுடைய பிள்ளைகள் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எப்படி அம்மா வந்து சாப்பாடு ஊட்டுறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் அத்தனையும் உங்கள் கவலையாக நினச்சிக்கிட்டு மனசில் போட்டு ஒரு உழட்டிக்கிட்டே இருப்பீங்க. தூங்கும்போது கூட ஐயோ அந்த அக்கா என்ன சொன்னாங்களே, அந்த அண்ணன் அதை சொன்னாரே, அவங்களுக்கு இந்த பிரச்சனை சொன்னானே, தம்பிக்கு இந்த பிரச்சனை சொன்னானே. ஸோ நீங்கள் உட்காந்து அவங்களுக்காக சிந்திச்சுக்கிருப்பீங்க. அவங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஐடியா வாங்கி அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த கர்மா உங்களை சேர்ந்து பிரச்சனையை சந்திக்கும். சரி இவ்வளோ நன்மை செஞ்சோமே, ஒரு நல்ல விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுவாங்க. உங்களை மறந்து போனவங்க தான் அதிகம். உங்கள்கிட்ட வந்து நல்லா ஒரு எனர்ஜியாக பவரை வாங்கிட்டு உங்களை விட்டு கடந்து போனவங்க தான் அதிகம். இந்த பேட்ரி சார்ஜ் இறங்கிடுச்சு, இந்த பேட்ரி நமக்கு இனிமேல் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட உள்ள எனர்ஜியை ஃபுல்லாக வாங்கிட்டு உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு ஒருத்தர் வந்து வானத்துலேருந்து குதிக்கிற மாதிரி உங்களுக்கு குதிப்பாங்க. அப்போ அவங்க தான் ரியாலிட்டியாக அன்பு போலக்குன்னு அவங்கள நினைப்பீங்க. அதுலேயும் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் நடந்த விஷயங்கள். ஸோ இதுலேருந்து ஒரு மாற்றம் உண்டா, ஒரு ஏற்றம் உண்டானா உறுதியாக உண்டு. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் குரு பெயர்ச்சியின் மூலமாக வருவார். கடந்த காலம் அதிசாரமாக வந்தார், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ குரு பெயர்ச்சியாகவே வரார், ஒரு வில் பவரோடு வரார். ஸோ அது வந்து உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நிறைய தன்னம்பிக்கை கொடுக்கும். கடன் பிரச்சனைந்து மீள்வதற்கான மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்புகள்லாம் உண்டு. கடன் சுமையிலிருந்து கட்டாயமாக கடகராசிக்கு எவ்வளோ கடனில் இருந்தாலும் சரி, மலை போல் உள்ள கடனாக இருந்தாலும் சரி கடுகு போல் மாறிவிடும். கவலைப்பட வேண்டாம். அதே போல் போட்டிகள், எல்லா போட்டியிலும் கலந்துக்கணும். எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டி, ஸ்கூலில் போட்டி, அதுலேயும் கலந்துக்கோங்க. உங்கள் ஏரியாவில் ஒரு போட்டி வைக்காங்க, அந்த போட்டியில் கலந்துக்கோங்க. எலெக்ஷனில் போட்டி இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த வருடம் 2026 எலெக்ஷனில் நீங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பிக்கையுடன் எடுத்து பண்ணலாம். அதே போல் பெண்களுக்கு உள்ள மன அழுத்தம், மன போராட்டம், மனசு விட்டு பேச முடியல, பேசுனா ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சு நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கன்னா நீங்கள் சொல்ல வந்த நிமிஷத்துலேருந்து சொல்லி முடிக்கக்குள்ளேயும் வெடித்து சிதறிடும் கண்ணாடி. அந்தளவுக்கு அழுத்தத்தோடு தான் வெளியே சிரித்த முகமாக இருந்துக்கிருக்கீங்க. ஸோ அந்த அழுத்தங்கள் எல்லாமே உறுதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக மாறப்போகுது. நல்ல மாற்றத்தை உணர முடியும். வெளிநாடு பயணங்கள் உறுதியாக உண்டு. வெளிநாட்டில் வேலை விஷயமாக போகலாம், அல்லது ஆன்மீக சார்ந்த சுற்றுலா சார்ந்த விஷயங்களுக்காக நம்முடைய கடகராசி அன்பர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேபோல் கடகராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ இந்த 2026 குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பது உண்மை. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசியில் அமர்ந்து. அப்போ உச்சம் பெற்ற குரு 5ஆம் இடத்தை பார்ப்பது மூலமாக அற்புதமான விஷயங்கள் உண்டு. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டு. உங்கள் குழந்தைகளே உங்களை கவனிக்க மாட்டேங்க. கடகராசிக்காரர்களுடைய குழந்தைகள் தன்னுடைய தாயை தன்னுடைய தந்தையை மதிக்கவில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களால் நிறைய சிக்கலை சந்திக்கிறீங்க. வளர்த்து விட்டுட்டேன்ப்பா, வளர்த்து விட்டும் கூட இன்னும் அந்த அவங்களுக்குரிய பாண்டிங் அவங்க இல்லாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா உறுதியாக கவலையை தூக்கி போட்டு நிம்மதியாக இருங்க. உங்கள் குழந்தைகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே கடகராசிக்கு இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உள்ளே வருவார். அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகும். ஏன்னா முன்னாடி அதாவது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லலாம், ஜென்மத்தில் குரு அமர்ந்தால் அது நிறைய பிரச்சனைன்னு சொல்லுவோம், நிறைய மன அழுத்தமும். ஆனால் நம்ம கடகராசிக்கு மட்டும் அது விதிவிலக்கு. ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் தான் உச்சமடைகிறார்.
தனக்கு பிடிச்ச இடமே குருவுக்கு கடகராசி தான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2025 ஜூலை எண்டு அல்லது செப்டம்பர் எண்டிலிருந்து லைஃப்பில் ஏண்டா வாழ்கிறோம், எதுக்குடா வாழ்கிறோன்னு தெரியாத வாழ்க்கை தான் வாழ்கிறேன்னு சொல்லி கடகராசி என்பவர்களை யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, அதே போல் பூச நட்சத்திரக்காரங்கள் போராட்டத்தை மட்டும் சந்திச்சுக்கிருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் உறுதியாக பலவிதமான நன்மையை கொடுக்க போகிறாங்க. நல்ல விதமான மாற்றம். ஒரு என்ன சொல்ல, போராட்டம் இல்லைப்பா, மன அழுத்தம் இல்லை, மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது, எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவுகள் வருது, நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கியம் கிரக நிலையில் உண்டு. வெளிநாடு யோகம், வெளிநாடு பயணங்கள் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு கிஃப்ட். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த 2026 நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நிதானமாக செயல்படணும்னா, மற்றவங்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இந்த வருஷத்துடைய எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரையும் இருக்கார். ஸோ இப்போ மற்றவங்களுடைய பிரச்சனை, மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்குறது, மற்றவங்களுடைய குடும்ப பிரச்சனை போய் தலையிடுறது, ஸோ இதிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். அதேபோல் யாருக்கா பணம் கொடுக்குறீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஒருத்தவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு மருத்துவ செலவோ, ஸோ மேபி எதுக்கோ ஒன்றுக்கு கேட்காங்க அவங்ககிட்ட அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணால் அவங்க கேட்குற விஷயங்கள் கரெக்டாக இருந்தால் உங்களுடைய பார்ட்னர் அல்லது உங்களுடைய பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களிடம் கொடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் உதவி செய்யணும். டைரெக்டாக உதவி செய்கிறது மிகப்பெரிய தவறு. முடிஞ்சளவு இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், 1 வருஷத்துக்காச்சும் யாருக்கும் டைரெக்டாக பணம் கொடுக்கறத தவிர்த்துக்கொள்ளுங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்குறது என்ன பண்ணுங்கள், கட்டாயமாக தவிர்த்துக்கோங்க. மற்றவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தலையிடுவதை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க. உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 2026 கடகராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் உண்டு, என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படிங்கும்போது, நீங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடை பின்பற்றுவது மூலமாக சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கடகராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இந்த 365 நாளில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக முக்கியமான விஷயங்கள், கவனமான விஷயங்கள்னு சொல்லி பொது பலன் பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்கள் மனசுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். இந்த 2026 நான் என்ன விஷயம் எதிர்பார்க்குறேன், இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் மாறினா நல்லாயிருக்கும், இதெல்லாம் நடக்குமா, கடந்த காலங்களில் ஏன் நடந்தது, ஸோ இதுக்கான கேள்விகள் கொஞ்சம் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். மேலும் ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜாதகம் இருப்பவர்களுக்கு ஒரு வழி, ஜாதகமே இல்லாதவர்களுக்கு பல வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, சரியா? அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்குது. ஸோ அதே போல் வாஸ்து இருக்குது, அதேபோல் நீங்கள் கால் பண்ணி கேட்குற நேரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. வாழ்க வளமுடன்.